Hey friends, welcome to Kitty's Kitchen. இன்னைக்கு நம்ம Kitty's Kitchenல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் குலாப் ஜாமுன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே ஈஸி அண்ட் குயிக்கா செஞ்சிரலாம். தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னா குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் பவுடர் ஒரு பேக், sugar, milk, cardamom, ghee, oil. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்க எந்த இன்ஸ்டன்ட் பேக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு GRB இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வாங்கியிருக்கேன். மெஷரிங் கப்பில் எனக்கு ஒரு கப் வலி வந்திருக்கு. நான் அந்த கப்புக்கு 2 கப் சர்க்கரை எடுத்துக்க போகிறேன். ஒரு கப் இன்ஸ்டன்ட் மிக்ஸ்க்கு 2 கப் சர்க்கரை, டோட்டலாக 500 கிராம் சுகர் வரும். காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 கப் எடுத்திருக்கேன். ஒரு கப் இன்ஸ்டன்ட் மிக்ஸ்க்கு நம்மளுக்கு 1/4 கப் மில்க் தேவைப்படும். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையணும் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம ரொம்ப பொறுமையாகவே பிசையலாம். ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு மாவு நல்லா ரெடியாகி வந்துடும். எடுத்ததுமே பால் அதிகமாக சேர்த்திட வேணாம். சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சால் போதும். எடுத்ததும் ஊற்றிட்டோன்னா நம்மளுக்கு மாவு நல்லா வராது. 5 மினிட்ஸ்லேயே மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். போட்டு ரொம்ப அழுத்த வேணாம், லைட்டாக அப்படியே பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே மாவு ஊறட்டும். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த சுகருக்கு 2 கப் சுகர் எடுத்திருக்கோம். 2 கப் சுகருக்கு 1.5 கப் தண்ணி. ஈக்குவலாக எடுத்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக தெரியும். அதனால் 1/2 கப் கம்மி பண்ணிக்கணும். நல்லா கலந்துட்டு சுகர் சிரப் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம மாவு உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லாவே ஊறிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ இப்போ அந்த சைஸில் நம்ம உருட்டிக்கலாம். உருட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் எடுத்து நம்ம கையில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். நம்ம உள்ளங்கையில் நல்லா தேய்ச்சிட்டு அப்புறம் மாவு கொஞ்சமாக எடுத்து நம்ம உருட்ட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கூட கிராக் வராமல் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கூட கிராக் வராமல் நல்லா உருட்டிக்கணும். மீதி இருக்க மாவெல்லாம் உருட்டியாச்சு. இப்போ எனக்கு 15 பால்ஸ் வந்திருக்கு. குலாப் ஜாமுன் பால்ஸ்லாம் பொரியறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. சுகர் சிரப்பும் நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். 4 ஏலக்காவை நல்லா நுணுக்கி சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த பால்ஸை ஒவ்வொன்றா போடுவோம். எடுத்ததுமே கொட்டிட வேணாம், ஒவ்வொன்றா போடணும், இல்லைன்னா தெறிக்கும். எல்லாமே சேர்த்துட்டு நம்ம அப்படியே கை எடுக்காமல் அப்படியே கலரி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கலர் மாறிடும், ஆனால் உள்ளே வேகாது. அதனால தான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிக்கணும். சுகர் சிரப் ஆறிடுச்சுன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹீட் பண்ண வேணாம், ஏன்னா கம்பி பதத்துக்கு போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். நம்மளோட குலாப் ஜாமுன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். எல்லா பேட்சையும் பொரித்து போட்டுக்கிறேன். ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா இன்னொரு 1/2 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நான் போட்டிருக்கேன். இப்போ இது ஒரு 5 ஹவர்ஸ் ஊறட்டும் நல்லா. இப்போ குலாப் ஜாமுன் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக வரும். இப்போ நான் அதை என்ஜாய் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.